அவர் பேசின பேச்சு இளைஞர்கள் தான் மேக்சிமம் கூட்டியிருக்கான். பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் யார் என்ன 60 வயசு 65 வயசா? இல்ல 35 30 அரௌண்ட் 30 above 30 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன பேச்சு பேசணும்னு ஏற்கனவே ஒரு ட்விட்டு போட்டு அது ஒரு சர்ச்சையாகி அங்கே பொதுக்குழு நடந்துட்டு இருக்க போதே அங்கே வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் போட்ட ட்விட்டை அவர் அழிச்சிட்டாரு. அபிஷேக் சிங்வி ஹைகோர்ட்ல வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். அது தெரியாம பண்ணிட்டோம் அல்லது தப்புன்னு தெரிஞ்சு நீக்கிட்டோங்கிற வாதத்தை மறைமுகமா வைக்கிறார். வச்சிட்டு இருக்கிற போதே அவருடைய எல்லை மீறிய பேச்சுக்கள். அரசியல்வாதிகள் இதை விட கேவலமா பேசலாம் உண்டு. நீங்க யாரு? ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறோம், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறோம், இப்படி சொல்லிக்கிட்டு ஏற்கனவே வந்தவங்க யாருமே சரியில்லை, நாங்க வந்திருக்கோம் தானே நீங்க வந்திருக்கீங்க. அந்த இளைஞர்கள் முன்னாடி பேசுற போது ஆதவ் இன்னும் சுய கட்டுப்பாட்டோட இருக்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளரை நான் சொல்ல விரும்புறேன். அவருக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. கூட்டத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவோ பேசுகிற இடத்துல நம்ம வந்து மேடையில் நிற்கிறோங்கிறதுக்காகவோ வார்த்தைங்களை அவர் கொஞ்சம் எல்லை மீறி வீசுறாரோன்னு தோணுது. உள்நோக்கம் இருக்குமா, நிஜமாகவே ஒரு ரவுடியா மாறிடுவாரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ரவுடியா மாறினா அவங்க என்ன பார்ப்பாங்க, அப்போ புது இந்த 2 ரவுடி, ஏன்டா நீங்க 2 பேர் தான் ரவுடியா, நாங்கெல்லாம் பார்த்தா ரவுடியாலாம் 3வது ஆள் கூட கிளம்பி வருவான். இதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? இதை சொல்லித்தரதுக்கு தான் அந்த இளைஞர்களை கூட்டி உட்கார வச்சிருக்கீங்களா? இந்த பொறுப்புணர்வு ஆதவுக்கு இருக்கணும். ஆதவ் பெரிய மக்கள் தலைவர், அவர் தவறா வழிநடத்திட போறான்னு பதட்டமெல்லாம் எனக்கு இல்லை. வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ன்ற அந்த அடையாளத்தை நான் மதிக்கிறதுனால தான் இந்த பொறுப்பு அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இல்லை, ஏன்னா அந்த ஒட்டுமொத்த 3/4 மணி நேர ஸ்பீச்சுமே ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி திமுக மீதான விமர்சனம் அப்படிங்கிறத கடந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலாவே போயிடுச்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அவர் அங்கே குடும்பத்துக்குள்ளே அரண்மனை வாசியாவே இருந்தவர் இல்லை. ஒரு பத்தின பிளஸ் மைனஸ் தெரியும். இது தர்மப்படி பார்த்தா சரியான கேள்வி வரும், அரசியல் ரீதியாக பார்த்தா சரியான பதிலடின்னு தோணும். நான் தான் ஒட்டுமொத்தம் ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் சுய கட்டுப்பாடும் அந்த எல்லை கோடும் ஆதவ அர்ஜுனாவுக்கு தேவை. காலம் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. அன்னைக்கு அரண்மனைக்குள்ள இருந்தீங்க, இன்னைக்கு அந்த அரண்மனையில் எங்கெங்க பெட்ரூம் இருக்கு, எங்க லாக்கர் இருக்கு, எந்த வழி போனா எந்த ரூமுக்குள்ள போலாங்கிறலாம் எல்லாம் எனக்கு தெரியும்னு வெளியே போய் சொல்றது ஒரு பக்கம் அது சாகசம் மாதிரி தெரியலாம், துணிச்சல்னு தெரியலாம். இன்னொரு பக்கம் அது வேற வார்த்தையால் விமர்சிக்கப்படும். சரியா? இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் ஆதவ் செயல்படணும். அவரை நம்பி வந்திருக்கிற, அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த விஜயை நம்பி வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை, நல்ல பாடங்களை, நல்ல பாதையை காட்டுற இடத்துல ஆதவுக்கும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு இருக்கு, அவர் வகிக்கிற பதவியினாலன்னு சொல்றேன்.